Chapter 4 Algorithmic Strategies Introduction to Algorithmic Strategies. இப்போ அல்காரிதம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அல்காரிதம்னா a finite set of instructions. Finite set of instructionsனா என்ன? Finiteனா என்ன? நமக்கு எத்தனைங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வருங்கிறது நமக்கு தெரியணும். அதோட பர்பஸ் என்னன்னா டு அக்காம்ப்ளிஷ் ஏ பர்டிகுலர் டாஸ்க். ஒரு ஒர்க்கை என்ன செஞ்சு கொடுக்கணும், முடிச்சு கொடுக்கணும். ஒரு ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை முடிக்கிறது ஒரு அல்காரிதம். இன்னொரு வேலை அல்காரிதம்னா என்ன சொன்னோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் ஏ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப், ஃபர்ஸ்ட் இதை செய், செகண்ட் இதை செய், தேர்ட் இதை செய், ஃபோர்த் இதை செய், ஃபிஃப்த் இதை செய், சிக்ஸ்த்து ப்ராப்ளம் முடிஞ்சது. இதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அதாவது என்ன சொல்லுவோம், அல்காரிதம் சொல்லுவோம். இந்த அல்காரிதம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருப்போம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு அல்காரிதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கண்டிப்பாக இன்புட் வேணும். அது என்ன செய்யும், ஒரு ஒன்றோ அதுக்கு மேலேயோ என்ன செய்யும், அவுட்புட்டை நமக்கு தரும். இந்த அல்காரிதம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் டெஃபினைட்னஸ், கரெக்ட்னஸ், எஃபெக்டிவ்னஸ், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் எல்லாத்தையுமே என்ன செஞ்சானோ அல்காரிதம் சாட்டிஸ்ஃபை பண்ணியானோ. இப்போ டேட்டா மெயின்டைன் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணணும். எது வழியான டேட்டா ஸ்ட்ரக்சர் வழியாக நம்ம என்ன செய்வோம், டேட்டாவை மெயின்டைனும் மேனிப்புலேட்டும் பண்ணுவோம். இப்போ அல்காரிதம்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டோர், மேனிப்புலேட், ரிட்ரீவ். என்ன ஸ்டோர், மேனிப்புலேட், ரிட்ரீவ். ஸ்டோர் பண்ணி வைக்க, அதில் ப்ராசஸ் பண்ண, அதிலேருந்து எடுக்க. எதை எடுப்போம், டேட்டாவை. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு, ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், அல்காரிதம்ஸை வச்சு நம்ம என்ன செய்வோம், டேட்டாவை எடுக்கிறதுக்கோ அல்லது ரிட்ரீவ் பண்ணுறதுக்கோ அல்லது மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அரேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட், டியூப்பிள்ஸ், டிக்ஷனரி, இதெல்லாம் என்னது, சம் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சரில் நமக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை எடுக்கிறதுக்கு அல்காரிதம் நம்ம என்ன செய்வோம், வச்சு அல்காரிதத்தை டெவலப் பண்ணுவோம். இப்போ சில அல்காரிதம் பார்ப்போம். சர்ச் ஒரு அல்காரிதம். இந்த சர்ச் என்ன செய்யும்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் லீனியராகவோ அல்லது பைனரியாவோ என்ன செய்யும், சர்ச் பண்ணும். ஒரு எலமெண்ட்டை இருக்கா இல்லையா அப்படின்னு என்ன செய்யும், சர்ச் பண்ணும். சார்ட் ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸை என்ன செய்யும், ஒரு ஆர்டரில் கொடுக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன மாடல்ஸ் இருக்குன்னா பபிள் சார்ட் இருக்குது, இன்சர்ஷன் சார்ட் இருக்குது, செலக்ஷன் சார்ட் இருக்குது, இதை மாதிரி சார்ட்ஸ் இருக்குது. இன்செட் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஐட்டம் இன்செர்ட் பண்ணதுக்கு இன்செர்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அப்டேட் அல்காரிதம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அப்டேட். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா ஸ்ட்ரக்சரில் சம்திங்கை போய் டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட். இப்போ அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னோம்னா த வே ஆஃப் டிஃபைனிங் அன் அல்காரிதம். அதாவது அல்காரிதத்தோட வே எப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் என்னது, அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஃபேக்டரியல் கால்குலேட், எண்ணுக்கு ஃபேக்டரியல் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு அல்காரிதம் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். என்ன இதுக்காக டிஃபைன் பண்ணுவோம்னா டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஒன்ஸ். ஃபேக்டோரியலை என்ன செய்கிறோம், ஒன்ஸு கால்குலேட் பண்ணிடுறதுக்கு. என்ன மாதிரியான ஐட்ரேஷனுக்கு, ஐட்ரேஷன் -1க்கு. அதுக்கடுத்து இந்த ஐட்ரேஷன் -1க்கு டிஃபைன் பண்ணதை திருப்பி கால் பண்ணுறது, கால்டு ரெக்கர்சிவ்லி. எவ்வளோ தடவை வேணுமோ அவ்வளோ தடவை கால் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ஃபேக்டோரியல் கிடைக்கணும். இதை மாதிரி தான் என்ன செய்வோம், ஒரு அல்காரிதமை டிசைன் பண்ணுவோம். இந்த அல்காரிதம்ங்கிறது அபு ஜாஃபர் முகமது இபின் முசா அல் கோஸ்வாமி. இவர் ஒரு பெர்சியன் ஆதர். இவர் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் எழுதினார். இவரோட நேம் அல் கோஸ்வாமியிலேருந்து அல்காரிதம்ங்கிறது என்ன ஆகிடுது, டெரைவ் ஆகி வந்தது. இந்த புக்கில் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு எழுதியிருக்காரு இந்த பெர்சியன் ஆதர். இதில் தான் என்ன செய்கிறாருன்னா ஒரு மெத்தடு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்குள்ள ஒரு மெத்தடுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம்னு பார்த்தோம்னா
ஒரு லிஸ்ட் இருக்குது. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கலாம். இன்புட், அவுட்புட், ஃபைனைட்னஸ், டெஃபினைட்னஸ், எஃபெக்டிவ்னஸ், கரெக்ட்னஸ், சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகஸ், ஃபீசிபிலிட்டி, போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட். இதெல்லாம் என்னது? அல்காரிதமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்புட், அவுட்புட், ஃபைனைட்னஸ், டெஃபினைட்னஸ், எஃபெக்டிவ்னஸ், கரெக்ட்னஸ், சிம்பிளிசிட்டி, அன்ஆம்பிகஸ், ஃபீசிபிலிட்டி, போர்ட்டபிள், இண்டிபெண்டன்ட். இதெல்லாம் என்னது? அல்காரிதமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இன்புட் அப்படின்னா என்ன? 0 or more quantities to be supplied. அப்போ ஒரு அல்காரிதமுக்கு ஒன்று இன்புட்டே இல்லாமல் இருக்கலாம், அல்லது more than 0, 1, 2, 3 இதை மாதிரி எத்தனை இன்புட்ஸ்னாலும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்புட் வந்து கொடுக்கணும். அவுட்புட் ஒரு குவான்டிட்டியாவது என்ன வரும்? அவுட்புட்டாக வரும். அட்லீஸ்ட் 1 quantity is produced. ஏதோ ஒன்று சம்திங் வந்து என்ன செய்யும்? ஒரு அல்காரிதம் அவுட்புட்டாக நமக்கு தரும். ஃபைனைட்னஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக அல்காரிதம் வந்து என்ன ஆகணும்? ஸ்டாப் ஆகணும். ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன செஞ்சாலும் அல்காரிதம் வந்து டெர்மினேட் ஆகணும். டெஃபினைட்னஸ் அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷனும் என்ன இருக்கணும்? வெல் டிஃபைன்டாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டிவிஷன் பை 0, ஸ்கொயர் ரூட் ஃபார் நெகட்டிவ் நம்பர், இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? அன்அக்செப்டபிள் அப்படின்னு ஒவ்வொரு ஆப்ரேஷனும் நம்ம என்ன செஞ்சாலும் தெளிவாக டிஃபைன் பண்ணியானும். எஃபெக்டிவ்னஸ் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னன்னா, ப்ரொடியூசிங் ஆர் கேபபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் இன்டெண்டட் ரிசல்ட். அதாவது என்ன ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அந்த ரிசல்ட்டை என்ன செய்யணும்? அந்த அல்காரிதம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் கரெக்ட்னஸ் அல்காரிதம் வந்து எரர் இல்லாமல் இருக்கணும். சிம்பிளிசிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அல்காரிதம் என்னதாக இருக்கணும்? ஈஸியாக இருக்கணும். அன்ஆம்பிகஸ்னா அல்காரிதம் வந்து கிளியராக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னென்ன இன்புட்டு என்னென்ன அவுட்புட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு மீனிங்க்கு தான் கொண்டு போய் லீட் பண்ணணும். வேற ஒரு ஸ்டெப்பு வந்து பல மீனிங் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஃபீசிபிலிட்டி நம்மளால் என்ன செய்ய முடியணும்? அந்த அல்காரிதத்தை நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு ஒர்க் பண்ண முடியணும். அது ஃபீசிபிலிட்டி. போர்ட்டபிள் அல்காரிதம் வந்து ஜெனரிக்காக இருக்கணும். ஜெனரிக்காக இருக்கணும்னு சொன்னோம்னா என்னன்னா, இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏபிள் டு ஹேண்டில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸ். எத்தனை இன்புட்ஸ் என்னென்ன இன்புட்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையுமே என்ன செய்ய முடியணும்? ஹேண்டில் பண்ண முடியணும். அதே சமயத்தில் ஜெனரிக்காக இருக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். தென் இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அல்காரிதத்தில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன் வந்து என்ன செய்யணும்? ப்ரோக்ராமிங் கோடுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பும் ப்ரோக்ராமிங் கோடு, இந்த ப்ரோக்ராமிங் கோடுக்காக இப்படித்தான், இந்த ப்ரோக்ராமிங்க்கு மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு அது லிமிட் பண்ணப்பட்டது இல்லை. அல்காரிதம் வேற இடத்துலையும் என்ன செய்கிறோம்? நம்ம அல்காரிதமை யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜென்ரலாக வந்து நம்மளோட ரியல் டைம் டே டு டே லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அல்காரிதமை வந்து என்ன செய்கிறோம்? நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, ஸ்கூல் பேக்கில் புக்கை பேக் பண்ணுறதுக்கு இந்த புக்கை ஃபஸ்ட்டு வை, செகண்ட் இந்த புக்கை வை, தேர்டு இதை வை, அதுக்கடுத்து என்ன செய்ய? க்ளோஸ் பண்ணு. இதை மாதிரி அதே மாதிரி ஃபைண்டிங் ஷார்ட்டஸ்ட் பாத் டு சர்ச் ஏ பிளேஸ். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எது ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? இதுவும் ஒரு அல்காரிதம் தான். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா எந்த பாதையில் போகலாமா, இது பக்கமா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு அல்காரிதமை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பாதையை வந்து முடிவு செய்கிறோம். ஷெட்யூலிங் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், என்ன ஏது, ப்ரிப்பரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், எதை படிக்கணும், எந்த சாப்டரை படிக்கணும், எதை மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் எடுக்கணும், இதை மாதிரி ஒவ்வொன்றுமே என்னது தான்? அல்காரிதம் தான். இப்போ அல்காரிதம் வந்து எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த அல்காரிதமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கோட் கன்ஸ்ட்ரக்டருக்கு கண்டிஷன் அண்ட் ஐட்ரேஷன். கண்டிஷன் வந்து லெஸ் தென், கிரேட்டர் தென், இது பெருசா அது பெருசா, அதாவது ரெண்டு வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு. ஐட்ரேஷன் வந்து ஒரு ஒர்க்கை திருப்பி செய்கிறது. இதை மாதிரி இந்த ரெண்டு பேசிக் கோட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்? அல்காரிதம் வந்து எழுதுகிறோம். ஒரு டிபிக்கல் அல்காரிதம் பார்த்தோம்னா அதுக்கு இன்புட் இருக்கும், அதுக்கடுத்து ப்ராசஸ் இருக்கும். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுவோம், அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை நம்ம கொடுப்போம். இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை தருவோம். இதுதான் ஒரு டிபிக்கல் அல்காரிதம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், காஃபி ப்ரிப்பரேஷன் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அதுக்கு அல்காரிதம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் என்னென்னா,
என்னென்ன தேவை, காஃபிக்கு தேவையான நீடட் இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன, வாட்டர் வேணும், மில்க் வேணும், காஃபி பவுடர் வேணும், சுகர் வேணும். நமக்கு என்னென்ன தேவை காஃபி போடுறதுக்கு? வாட்டர், மில்க், காஃபி பவுடர், சுகர். இதை வச்சு என்ன செய்வோம்? காஃபியை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த காஃபியை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வந்து ப்ராசஸ். காஃபியை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வந்து ப்ராசஸ். தென் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அவுட்புட் கிடைக்கும். என்ன அவுட்புட் கிடைக்கும்? இங்கே காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு அவுட்புட் இங்கே என்ன கிடைக்கும்? காஃபி கிடைக்கும். இது வந்து என்னது? அவுட்புட். இது வந்து அவுட்புட். இப்போ இதுக்கு ப்ரொசீஜராக எழுதணும்னா ஃபஸ்ட்டு 1 டேக் ஏ பவுல் வித் காஃபி பவுடர். என்ன செய்வோம்? ஒரு பவுலில் காஃபி பவுடர் எடுத்துக்கோ. அதுக்கடுத்து பாயில் தி வாட்டர் அண்ட் போர் இட் இன் தி பவுல். தண்ணி என்ன செய்ய? தனியாக கொதிக்க வச்சு அந்த பவுல் காஃபி பவுடர் இருக்கிற பவுலுக்குள்ளே போடு, ஊற்று. தென் தேர்ட் ஸ்டெப் ஃபில்டர் இட். அந்த ஹாட் வாட்டரும் காஃபி பவுடரும் இருக்கிறத ஃபில்டர் பண்ணு. தென் ஃபோர்த் ஸ்டெப் பாயில் மில்க். மில்க் என்ன செய்ய? பாயில் பண்ணு. மிக்ஸ் சுகர் அண்ட் ஃபில்டர் காஃபி வித் பாயில்டு மில்க். இந்த ஃபில்டர் காஃபியும் சுகரையும் என்ன செஞ்சு மிக்ஸ் பண்ணிடு. தென் போர் காஃபி இன்டு தி கப் டு சர்வ். அதுக்கடுத்து என்ன செய்ய? காஃபியை கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணதுக்கு ரெடியாக வச்சிடும். இதுதான் என்னது? ப்ரொசீஜர் ஃபார் ப்ரிப்பேரிங் காஃபி. இது வந்து என்ன செஞ்சுக்கோம்? ஒரு அல்காரிதமாக அதை என்ன செஞ்சுக்கோம்? ரைட் பண்ணிக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன இருக்குது? ஒரு இது என்ன பர்பஸ் செய்யுது அப்படிங்கிறது டெஃபினைட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு அல்காரிதம் இருக்கும். இப்போ ரைட்டிங் அண்ட் அல்காரிதம் பார்த்தோம்னா ப்ரொசீஜர்ஸ் கேன் பி ரெப்ரசன்ட் யூசிங் அண்ட் அல்காரிதம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நம்ம எதாவது ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? அல்காரிதமாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அல்காரிதம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஆர் ரெக்வயர்ட் டு அக்கம்ப்ளிஷ் எ டாஸ்க். இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸ்டெப் பை அல்காரிதத்தில் என்ன இருக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது வந்து என்ன செய்யும்? ஒரு டாஸ்க்காக முடிக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அல்காரிதம் என்ன செய்யும்னா ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டோம்னா இந்த அல்காரிதத்தை நம்ம என்ன செய்வோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இப்போ ஒரு அல்காரிதத்தை வந்து என்ன இதுக்கு எழுதுகிறோம்? ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் தி ப்ராசஸ். செகண்ட் கெட் தி இன்புட் எக்ஸ். தென் தேர்ட் கால்குலேட் தி ஸ்கொயர் பை மல்டிப்ளையிங் தி இன்புட் வேல்யூ எக்ஸ் இன்டு எக்ஸ். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும்? எக்ஸோட ஸ்கொயர் கிடைச்சிடும். டிஸ்பிளே தி ரிசல்ட் ஸ்கொயர். தென் ஸ்டாப். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட் என்ன செய்கிறோம்? ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணு, எக்ஸை இன்புட் வாங்கு, எக்ஸை எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எக்ஸாக, தென் அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணு, தென் ஸ்டாப். அப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன தருது? ஸ்கொயர் ஆஃப் கிவன் நம்பரை தருது. அதை ரிசல்ட்டை என்ன செஞ்சுக்கிறோம்? டிஸ்பிளே பண்ணிடுறோம். இது வந்து என்னது? ஒரு அல்காரிதம். இப்போ அல்காரிதம் வந்து எதுக்காக டிசைன் பண்ணுறோம்? ஒரு சொல்யூஷனை கெட் பண்ணுறதுக்காக. இந்த சொல்யூஷன் என்னது? கிவன் ப்ராப்ளம்க்கு என்ன செய்கிறோம்? ஒரு சொல்யூஷனை நமக்கு தர்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அல்காரிதம் டிசைன் பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம நிறைய வேஸில் என்ன செய்யலாம்? சால்வ் பண்ணலாம். நிறைய வேல சால்வ் பண்ணலாம். அந்த நிறையா வேஸ்லேருந்து நமக்கு வந்து ஆப்டிமிஸ்டிக் ஒன்று இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுப்போம். வேஸ் நிறையா இருந்தாலும் அதில் உள்ள ஆப்டிமிஸ்டிக் இது எதுவோ அதைத்தான் என்ன செய்வோம்? இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுப்போம். இப்போ அல்காரிதமிக் சொல்யூஷன் அப்படின்னா ஒரு அல்காரிதம் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை கொடுத்ததுன்னா வேலிட் இன்புட்டுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை வேலிட் இன்புட்டுக்கு கொடுத்ததுன்னா அது வந்து என்னது? அல்காரிதமிக் சொல்யூஷன். இப்போ அல்காரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்காரிதம் வந்து ஹெல்ப்ஸ் டு சால்வ் ஏ கிவன் ப்ராப்ளம் லாஜிக்கலி அண்ட் இட் கேன் பி கான்ட்ராஸ்டட் வித் தி ப்ரோக்ராம். அதாவது என்னென்னா அது லாஜிக்கலாக சால்வ் பண்ணோம் அல்காரிதம், ஆனால் ப்ரோக்ராமுக்கு என்னது? ப்ரோக்ராம் வந்து டிஃபர் ஆகி இருக்கும். இப்போ ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா அல்காரிதம் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோ அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணும். அல்காரிதம் ஒரு லாங்குவேஜில் சொல்லியிருக்கிறத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி சொல்லணுமோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி சொல்லணுமோ அது அப்படி சொல்லுறது ப்ரோக்ராம். அதுக்கடுத்து கேட்டகரைசேஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் டிசைன் டெக்னிக்ஸை வச்சு என்ன செஞ்சுப்போம்? கேட்டகரைஸ் பண்ணிப்போம் அல்காரிதத்தை. ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரக்சர்டா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சா இதை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுப்போம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் ப்ரோக்ராமை. இப்போ அல்காரிதத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது, கைட்லைன்ஸ் மட்டும்தான் உண்டு. ஆனால் ப்ரோக்ராமுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் அந்த செலக்டட் லாங்குவேஜ் நம்ம எந்த லாங்குவேஜில் எழுதுகிறோமோ அதோட சின்டாக்ஸை கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும்? ஃபாலோ பண்ணி ஆகணும். இது அல்காரிதம் வந்து சூடோ கோட் மாதிரி இருக்கும். எந்த லாங்குவேஜ்லனாலும் என்ன செய்யலாம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். நம்ம கையில் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் வந்து என்னது? லிமிட்டடாக இருக்குது. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம்ங்கிறத வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா நம்ம வந்து
யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம், இன்னொன்று வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது டயத்தையும் ஸ்பேஸையும் வச்சு தான் என்ன செய்கிறோம், ஒரு அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை வந்து நம்ம என்ன செய்கிறோம், டிஃபைன் பண்ணுறோம். டைம் எவ்வளோ ஆகுது, என்ன ஏது, ஸ்பேஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுது. இப்போது நமக்கு வந்து என்னென்னா ஒரு அல்காரிதத்தில் நிறைய ஆப்ரேஷன்ஸ், வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். இதை வந்து எவ்வளோ நேரம் ரன் ஆகிறதுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிறது, எவ்வளோ நேரம் ரன் ஆகிறதுக்கும் எக்ஸிக்யூட் ஆகிக்கிறதுக்கும் எடுத்துக்கிறதுங்கிறது தான் அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம். இப்போ ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, ஒரு ஆப்ரேஷனுக்கு என்ன எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஒரு ஆப்ரேஷனுக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத தான் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், ரன்னிங் டைமை கால்குலேட் பண்ணுறோம். ரன்னிங் டைம் ஆஃப் அன் ஆப்ரேஷன் இஸ் கால்குலேட்டட் as how many programming instructions executed per operation. ஒரு ஆப்ரேஷனுக்கு எத்தனை ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், ரன்னிங் டைமை கால்குலேட் பண்ணுறோம். இப்போ அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 2 டிஃப்ரெண்ட் பேசஸை வந்து என்ன செய்கிறோம் இருக்குது. அதாவது அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதமோ பெர்ஃபார்மன்ஸ் எவால்வேஷன், பெர்ஃபார்மன்ஸ் எவால்வேஷன், அனலைசிஸ் ஆஃப் அன் அல்காரிதமோ பெர்ஃபார்மன்ஸ் எவால்வேஷனோ டிவைடட் இன்டு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். இந்த ரெண்டுக்குமே என்ன இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரியாரி எஸ்டிமேட்ஸ், இன்னொன்று வந்து போஸ்டீரியாரி டெஸ்டிங். இந்த 2 பேஸ் இருக்குது. ரெண்டுக்குமே அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதமுக்கும் ப்ரியாரி எஸ்டிமேட் இருக்குது, போஸ்டீரியாரி டெஸ்டிங் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷனுக்கும் ப்ரியாரி டெஸ்டிங் இருக்குது, ப்ரியாரி எஸ்டிமேட் இருக்குது, போஸ்டீரியரி டெஸ்டிங் இருக்குது. இப்போ ப்ரியாரி எஸ்டிமேட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரியாரி எஸ்டிமேட்னா தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம், தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ இதில் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து ஒரு அசம்ஷனில் வச்சுட்டு தான் என்ன செய்வோம், மெஷர் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ஒரு அசம்ஷனில் வச்சுட்டு மெஷர் பண்ணுவோம். போஸ்டீரியரி டெஸ்டிங் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். இதுதான் என்னது, பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். இதில் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ரன்னிங் டைம் ரெக்கார்டு, அதுக்கடுத்து இதை மாதிரி இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் என்ன செய்வோம், கலெக்ட் பண்ணுவோம். ஒரு அல்காரிதம் எக்ஸிக்யூஷனுக்குள்ள ரன்னிங் டைம் ரெக்கார்டு இதை மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்ன செஞ்சுப்போம், கலெக்ட் பண்ணிப்போம். இதுதான் என்னது போஸ்டீரியரி டெஸ்டிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டை கொடுக்கும். ப்ரியாரி டெஸ்டிங் வந்து என்ன, இது தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அனலைசிஸ். இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து அஸ்யூம் தான் பண்ணி வச்சுப்போம். இப்போ அல்காரிதம் அனலைசிஸ்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதத்துக்கு உள்ள டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இன்புட் சைஸை வேரி பண்ணி இருப்போம், இன்புட் சைஸை வேரி பண்ணி கண்டுபிடிப்போம். அல்காரிதம் அனலைசிஸ் வந்து டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம், ஒரு அல்காரிதத்துக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன செய்வோம், எஸ்டிமேட் பண்ணுவோம். எப்படி எஸ்டிமேட் பண்ணுவோம்னா அந்த அல்காரிதத்துக்கு வேற வேற இன்புட் சைஸஸை, இன்புட்டோட வந்து வேற வேற இன்புட்ஸ் கொடுத்து நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். இதுதான் அல்காரிதம் அனலைசிஸ். இப்போ ஏங்கிறது ஒரு அல்காரிதம்னு எடுத்துக்குவோம். என் வந்து சைஸ் ஆஃப் இன்புட் டேட்டா, என்னங்கிறது சைஸ் ஆஃப் இன்புட் டேட்டா. அப்போ இப்போ ஏங்கிற அல்காரிதம் வந்து எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுது, எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணுதுங்கிறத வச்சு தான் நம்ம ஏங்கிற அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி என்னங்கிறத என்ன செய்வோம், டிசைட் பண்ணுவோம். இப்போ டைம் ஃபேக்டருங்கிறது என்னென்னா, டைம் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம், கீ ஆப்ரேஷன்ஸ் வச்சு எத்தனை அதாவது கீ ஆப்ரேஷனை கவுண்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், டைமை மெஷர் பண்ணுவோம். இது வந்து ஸ்டார்டிங் அல்காரிதத்தில் உள்ள கம்பேரிசன் மாதிரி. ஸ்பேஸ் ஃபேக்டர் வந்து மெமரி வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மெமரி அந்த பர்டிகுலர் அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கிறது ஸ்பேஸ் ஃபேக்டர். காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் எஃப் ஆஃப் என் அப்படின்னா நம்ம என்ன மீனிங் பண்ணுதுன்னா, gives the running time and storage space required by the algorithm in terms of n as size of input data. அதாவது என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு அந்த ஒரு அல்காரிதம் எவ்வளோ ரன்னிங் டைம் எடுக்கு, எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸு தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வோம், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதமை நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு பார்த்தோம்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் given by the number of steps taken by the algorithm to complete the process. அதாவது ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு
எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுங்கிறத என்னது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இந்த ஸ்பேஸ் required by an algorithm is equal to the sum of the following two components. அதில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 காம்பனன்ட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் பார்ட், இன்னொன்று வந்து என்னது வேரியபிள் பார்ட். இப்போ நம்ம இன்னொரு தடவை பார்த்துருவோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எவ்வளவு ஸ்டெப்ஸ், எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்குங்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் எடுக்கிறது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸட் பார்ட், இன்னொன்று வந்து வேரியபிள் பார்ட். இந்த ரெண்டோட சம் தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ ஃபிக்ஸட் பார்ட்னா என்னன்னா, நமக்கு வந்து ஸ்பேஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டோர் சர்டன் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ், அதாவது டேட்டாவையும் வேரியபிள்ஸையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவையும் வேரியபிள்ஸையும் ஸ்டோர் பண்ணுறது ஃபிக்ஸட் பார்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிம்பிள் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து என்னது ஃபிக்ஸட் பார்ட். வேரியபிள் பார்ட் வந்து நம்மளுடைய ஐட்ரேஷன், அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து திருப்பி ரன் பண்ணும்போது தேவைப்படக்கூடிய வேரியபிள்ஸ், தேவைப்படக்கூடிய சைஸ் வந்து ப்ராப்ளத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது இது வந்து என்னென்னா ரன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரெக்கர்ஷன். இப்போ ஃபேக்டரியல் என்னங்கிறதுக்கு ரெக்கர்ஷன் எடுத்தோம்னா, ரெக்கர்ஷன் வந்து ரெக்கர்சிவாக திருப்பி கால் பண்ணும்போது எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் வேண்டியதுக்கு, என்னென்ன வேரியபிள்ஸுக்கு தேவைப்படுதுங்கிறது வேரியபிள் வந்து லிமிட்டுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த ரிசோர்ஸஸ் லிமிட்டுங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், அதை எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ரிசோர்ஸஸை எஃபிஷியண்ட்டாக என்ன செய்யணும், யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, இந்த கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸை, நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை, எத்தனை பர்டிகுலர் அல்காரிதம் இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸில் எவ்வளவு யூஸ் பண்ணுதுங்கிறது தான் என்னது எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம். அப்போ ஒரு அல்காரிதத்தை வந்து நம்ம வந்து ரிசோர்ஸ் யூசேஜை வச்சு அனலைஸ் பண்ணுறது தான் என்னது எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் இருக்கும். அதோட யூசேஜ் எவ்வளவுங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், மெஷர் பண்ணுறோம். இப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதத்துக்கு வந்து மினிமைஸ் ரிசோர்ஸ் யூசேஜ், அதாவது நம்மளுடைய ரிசோர்ஸஸை எவ்வளவு குறையா யூஸ் பண்ணுச்சுன்னா அப்போ அவ்வளவு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அந்த அல்காரிதம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரிசோர்ஸஸை குறையா யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கும். மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கு ரிசோர்ஸை என்ன செஞ்சானோ மினிமைஸ் பண்ணியானோம். இப்போது இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் பார்த்தோம்னா டைமும் ஸ்பேஸும், டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ். இது வந்து டைரெக்டாக என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி அல்காரிதம்க்கு எஃபிஷியன்சிக்கு இந்த டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நம்ம என்ன செய்வோம், மெயினாக அதை தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த அல்காரிதம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த டைம் எஃபிஷியன்சி வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ், மெஷர் பை டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், மெஷர் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரைட் எ ப்ரோக்ராம் ஃபார் எ டிஃபைன்ட் அல்காரிதம், ஒரு அல்காரிதத்தை என்ன செய்கிறோம், டிஃபைன் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், எவ்வளோ நேரம் அது ரன் பண்ணுறதுக்கு எடுத்துக்குங்கிறத மெஷர் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் டைம் வந்து டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இந்த எக்ஸிக்யூஷன் டைம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்பீட் ஆஃப் தி மிஷினோட ஸ்பீடு இருக்குது. ஸ்பீடான உள்ள மிஷினில் வேகமாக என்ன ஆகும், ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுற கம்பைலர், நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸை யூஸ் பண்ணியும் நமக்கு என்ன ஆகும், எவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணுதுங்கிறது இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்தும் இருக்குது. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தும் இருக்குது. அதுக்கடுத்து எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறோமோ, வால்யூம் ஆஃப் டேட்டாவை பொறுத்தும் என்ன இருக்கும், எக்ஸிக்யூஷன் டைம் வந்து வேரி ஆகும். இப்போ இதெல்லாம் என்னது ஃபேக்டர்ஸ், எதை டிபெண்ட் பண்ணி எக்ஸிக்யூஷன் டைத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபேக்டர்ஸ், ஸ்பீட் ஆஃப் தி மெஷின், கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், வால்யூம் ஆஃப் டேட்டா. இதெல்லாம் என்னது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூஷன் டைத்தை மெஷர் பண்ணுறதுக்கு டிபெண்டன்சி உள்ள ஃபேக்டர்ஸ். இப்போ டு டிட்டர்மின் ஹவு எஃபிஷியன்ட்லி அன் அல்காரிதம் சால்வ்ஸ் ஏ கிவன் ப்ராப்ளம், எப்படி ஒரு அல்காரிதம் வந்து எஃபிஷியண்டாக சால்வ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து நம்ம எதை டிட்டர்மின் பண்ணணும், எக்ஸிக்யூஷன் டைம் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் அல்காரிதத்தை வச்சு எக்ஸிக்யூஷன் டைம் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், எஃபிஷியன்ட் எப்படி எதை டிட்டர்மின் பண்ணுவோம், ஒரு அல்காரிதம் எப்படி எஃபிஷியண்டாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கிறத டிட்டர்மின் பண்ணுவோம். அப்போ
இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஃபண்டமெண்டல் லா வந்து டெவலப் பண்ணியாகணும் எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. அந்த பர்டிகுலர் அல்காரிதம் ஓட நேச்சரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சாகணும், ஒரு ஃபண்டமெண்டல் லா வந்து டிசைன் இது என்ன பண்ணியாகணும், டெவலப் பண்ணியாகணும். அப்போ இந்த வே ஆஃப் டிசைனிங் அல்காரிதம் இஸ் கால்ட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு அல்காரிதத்தை என்ன வேலை டிசைன் பண்ணுறோமோ அதுதான் என்னது, அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப், ஸ்பேஸ் டைம் ஆர் மெமரி ட்ரேட் ஆஃப்ங்கிறது என்னன்னா சால்விங் இன் லெஸ் டைம் பை யூஸிங் மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதாவது ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அதிகமாக யூஸ் பண்ணிக்குவோம், ஆனால் டயத்தை வந்து என்ன செய்வோம், லெஸ்ஸாக ரொம்ப சீக்கிரம் சால்வ் பண்ணுவோம். இல்லைன்னா சால்வ் வந்து லிட்டில் ஸ்பேஸ், அதாவது டைம் வந்து என்ன இருக்கும், ஸ்பேஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிடும், மெமரி ஸ்பேஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிடும், ஆனால் டைம் அதிகமாக எடுத்துக்கிடும், அதிகமாக எடுத்துக்கிடும். இந்த ரெண்டு என்னது ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். ஒன்று நம்ம லெஸ் டைத்தில் மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம், இல்லைன்னா லிட்டில் ஸ்பேஸில் மோர் டைம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஒன்று என்னது சீக்கிரம் சால்வ் பண்ணு, மெமரி ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கோ, அல்லது மெமரி ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கோ, டயத்தை என்ன செஞ்சுக்கோ, குறையா சால்வ் பண்ணு. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு நிறைய அல்காரிதம் இருக்குது. இதில் சில அல்காரிதம் வந்து டைம் எஃபிஷியண்டாக இருக்கும், சில அல்காரிதம் ஸ்பேஸ் எஃபிஷியண்டாக இருக்கும். அதாவது டைம் எஃபிஷியன்ட்னா என்னன்னா மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ நாளும் எடுத்துக்கிடும், ஆனால் டைம் குயிக்காக முடியும். ஸ்பேஸ் எஃபிஷியன்ட்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிடும் மெமரி ஸ்பேஸை, ஆனால் டைம் அதிகமாக எடுத்துக்கிடும். இப்போ டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப்னா என்ன சிச்சுவேஷனா, ரெடியூஸ் தி யூஸ் ஆஃப் மெமரி அட் தி காஸ்ட் ஆஃப் ஸ்லோயர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். அதாவது மெமரியோட காஸ்ட், அதாவது மெமரியோட யூசேஜ் குறையும், ஆனால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து என்ன ஆகிடும், ஸ்லோவாகிடும். இல்லைன்னா ரன்னிங் டைமை ரெடியூஸ் பண்ணி மெமரி ஸ்பேஸ் யூசேஜை அதிகப்படுத்தி, மெமரி யூசேஜ் அதிகப்படுத்தி ரன்னிங் டைமை கூட்டு என்ன செஞ்சுக்கோ, ரெடியூஸ் பண்ணிக்கோ. ரன்னிங் டைம் என்ன ஆகிடும், ரொம்ப அதிகமாக, எக்ஸிக்யூஷன் டைம் அதிகமாக எடுத்துக்கிடும், ஆனால் மெமரி யூசேஜ் வந்து கம்மியாக ஆகிடும். அப்போ பெஸ்ட் அல்காரிதம் நம்ம என்னென்னு எதை சொல்லுவோம்னா, ஒரு அல்காரிதம் வந்து லெஸ் ஸ்பேஸும் என்ன செஞ்சானோ கம்மியாக யூஸ் பண்ணியானோ, அதே சமயத்தில் டைமும் கம்மியாக யூஸ் பண்ணணும். அதோட அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்குற ஒரு அல்காரிதம் வந்து லெஸ் ஸ்பேஸையும் லெஸ் டைத்தையும் யூஸ் பண்ணோம்னா அந்த அல்காரிதம் பெஸ்ட் அல்காரிதம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அசம்பட்டிக் நோட்டேஷன்னா லாங்குவேஜஸ் தட் யூஸ் மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது டைமும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு கொடுக்குறது தான் அசம்பட்டிக் நோட்டேஷன். இந்த அசம்பட்டிக் நோட்டேஷனில் த்ரீ வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அசம்பட்டிக் நோட்டேஷன்ஸ் இருக்குது. 3 நோட்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து பிக் ஓ, அடுத்து பிக் ஒமேகா, பிக் தீட்டா. இந்த மூணுமே என்னது அசம்பட்டிக் நோட்டேஷன், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், பிக் ஓ யூஸ் பண்ணுவோம், பிக் ஒமேகா யூஸ் பண்ணுவோம், பிக் தீட்டா யூஸ் பண்ணுவோம். இப்போ பிக் ஓனா அப்பர் பவுண்ட், அதாவது worst case of an algorithm. worst case of an algorithm டிஸ்கிரைப் பண்ணுறது பிக் ஓ. பிக் ஒமேகா வந்து பிக் ஓக்கு என்னது ரிவர்ஸ், லோயர் பவுண்ட், அதாவது பெஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதத்துக்கு என்ன செய்வோம், டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பிக் ஒமேகா யூஸ் பண்ணுவோம். தென் பிக் தீட்டா வந்து எப்போ லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்டாக இருக்கோ அதோட அல்காரிதத்தோட இதை பற்றி டிஃபைன் பண்ணுறதுக்கு பிக் தீட்டா யூஸ் பண்ணுவோம். அப்போ லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்டு சொன்னோம்னா ஆர்டர் ஆஃப் n log n அண்ட் ஆர்டர் ஆஃப் ஒமேகா n log n. அப்போ இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னது தீட்டா n log n. அப்போ இதோட ரன்னிங் டைம் வந்து எப்போவுமே என்னது பெஸ்ட் கேஸுக்கும் ஒஸ்ட் கேஸுக்கும் நடுவில் இருக்கும், பெஸ்ட் கேஸுக்கும் ஒஸ்ட் கேஸுக்கும் நடுவில் இருக்கும். இப்போ பெஸ்ட்டு ஒஸ்ட்டு ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி பார்ப்போம். எதை அசியூம் பண்ணப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் n நம்பர்ஸ் வந்து என்ன செய்கிறோம், ஒரு அரேல இருக்குன்னு பார்க்கும். இப்போ ஒரு அதில் வந்து பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து என்ன செய்ய போகிறோம், சர்ச் பண்ண போகிறோம். இப்போ சர்ச் தி கீ எலமெண்ட் இன் தி லிஸ்ட் அமாங் n எலமெண்ட்ஸ். எப்படி சர்ச் பண்ணுவோம், ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து என்ன செய்வோம், சீக்வன்ஸில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து சர்ச் பண்ணுவோம். இப்போ இதுக்கு பெஸ்ட் கேஸ் எடுத்தோம்னா நம்ம சர்ச் பண்ண போகிற எலமெண்ட் இடத்துலையே இருந்துச்சுன்னா அது வந்து பெஸ்ட் கேஸ். இடத்துலையே இருந்துச்சுன்னா பெஸ்ட் கேஸ். பெஸ்ட் கேஸ்னால் என்ன இருக்கணும், நம்ம சர்ச் பண்ண போகிற எலமெண்ட் வந்து அரேல ஃபஸ்ட் இடத்துலேயே நமக்கு என்னது தேர்ந்தது கஷ்டம். அப்போ நம்ம எத்தனை தடவை சர்ச் பண்ணுவோம், ஒரே ஒரு தடவை தான் சர்ச் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சர்ச் பண்ணுவோம், சீக்வன்ஸில் தான் சர்ச் பண்ண போகிறோம். அப்போ இதோட எஃபிஷியன்சி வந்து O(1) அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டுமே போதுங்க, அதனால் O(1). தென் வந்து worst கேஸ். இதில் வந்து
ஃபுல்லாக சர்ச் பண்ண பிறகு ஒன்று அந்த எலமெண்ட் கடைசியில் இருக்கும் அல்லது எலமெண்ட்டே இல்லாமல் இருக்குங்கிறது worst கேஸ். இதோட எஃபிஷியன்சியை O of n அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா n கம்பேரிசன் ஒரு சர்ச்சை முடிக்கிறதுக்கு மொத்தத்தில் என்ன வேணும், n கம்பேரிசன் வேணும். அப்போ ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு சொல்லுவோம் worst கேஸ். இப்போ ஆவரேஜ் கேஸ் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன், மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் 1, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் n, எலமெண்ட்டே இல்லைனாலும் கம்பேரிசன் வந்து n. அப்போ ஆவரேஜ்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா n + 1